Taste the Daily. தமிழகத்தில் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அதிமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தமிழகத்தில் திமுக ஆட்சி நடக்கும் போதெல்லாம் தமிழக உரிமை விட்டுக் கொடுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். தமிழுக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? இன்னைக்கு இந்தியாவில் என்ன நடக்குது? ஒரு பக்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறார், தமிழ் உலகம் போற்று மொழி, தொன்மையான மொழி என்று பேசுகிறார். போகிற இடமெல்லாம் திருக்குறளை பற்றி பேசுகிறார். ஆனால் சொல்வதொன்று செய்வதொன்று. இன்னைக்கு என்ன நடந்திருக்கிறது? நேற்று பஞ்சாபிலே தமிழகத்திலே கபடி போட்டி நடைபெற்றிருக்கிறது. இந்தியா முழுவதும் கபடி போட்டி நடக்கிறது. தமிழகத்திலிருந்து சென்ற பெண்கள் அணி பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டி, பெண்கள் கபடி போட்டி. அதில் கலந்து கொண்ட தமிழகத்தினுடைய வீரர்களை, வீராங்கனைகளை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். பஞ்சாபில் நடைபெற்ற அந்த கபடி போட்டியிலே தமிழகத்தை சேர்ந்த அன்னை தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் பீகாரை சேர்ந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலே போட்டி நடைபெறுகிறது. அந்த போட்டியிலே தவறை சுட்டி காட்டியதற்காக தமிழகத்துடைய வீராங்கனையை அந்த பீகார் போட்டியினுடைய நடுவர் ரெஃபரி அடிக்கிறார், தாக்கப்படுகிறார். எதிர்த்து கேட்டதற்கு அனைத்து தமிழக வீரர்களும் வீராங்கனைகளும் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுடைய கபடி போட்டியுடைய நடுவரை ஒரு ரூமுக்குள்ளே தூக்கி சென்று அடித்து தாக்கப்படுகிறார், பூட்டப்படுகிறார். எந்த நாளில் தமிழுக்காக இந்தியை எதிர்த்து குரல் கொடுத்து உயிர் நீத்த இந்த நாளிலே இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே தமிழக வீராங்கனைகள் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். இந்த திமுக ஆட்சியிலே பாதுகாப்பில்லை, தமிழக வீரர்களுக்கு பாதுகாப்பில்லை, மகளிர் வீரர்களுக்கு பாதுகாப்பில்லை. அதை இந்த அரசு கண்டித்திருக்கிறதா? எங்கேயாவது இன்னைக்கு பார்த்திருக்கீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? அவருடைய அருமை புதல்வர் துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தாரா? சாக்கு போக்கு சொல்லுகிறார். உதயநிதி ஸ்டாலின் போட்டியிலே இது நடப்பது சகஜம். என்னடா உன் வீட்டு பையனை வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கணும். அவன் பையன் பேர் என்ன? உன் பையன் இன்ப நிதி ஏதாவது போட்டியில போய் கலந்திருந்து அந்த போட்டியில இந்த நடுவர் இன்ப நிதியை தாக்கியிருந்தா இந்த உதயநிதி இப்படி பேசியிருப்பாரா? நான் தமிழ்நாடு கொதித்திருக்காதா? கொதித்திருக்க மாட்டாரா? இவங்க ரத்தம் கொதிச்சிருக்காதா? ஆனா அடிப்பட்டது யாரு? யாரோ ஒரு ஏழை மாணவி, யாரோ ஒரு விவசாயியுடைய மாணவி. அதனால என்ன சொல்றாரு? போட்டியில் இது சகஜம், இதை பெரிதாக்க வேண்டாம், நாங்கள் பேசி தீர்த்து விட்டோம் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம் இவருடைய தந்தை நடத்துகிற ஆட்சியிலே தமிழகத்தில் பாதுகாப்பில்லை, மக்களுக்கு பாதுகாப்பில்லை, மகளிருக்கு பாதுகாப்பில்லை, மகளிர் காவலருக்கே பாதுகாப்பில்லை. ஒரு பக்கம் இவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துறையிலே இருக்கின்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பாதுகாப்பில்லை. அதை கேட்பதற்கு துணிவில்லை, தைரியமில்லை, பயம். அடிச்சது யாரு? பீகார் மாநிலத்தை சேர்ந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பயம். ஏன் பேசல?
ஏன் கண்டனம் தெரிவி? கண்டனம் தெரிவிக்கிறதுக்கும் இந்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் ஏன் வாய் வரல? மற்றதெல்லாம் பேசுற. எப்போதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதியும் இந்த திமுகவும் இன்றைக்கு ஸ்டாலினும் ஆட்சிக்கு பொறுப்பேற்கிறார்களோ அப்போதெல்லாம் தமிழுக்கும் தமிழக உரிமை விட்டுக் கொடுக்கப்படுகிறது. இன்று நேற்று அல்ல. கருணாநிதி என்றைக்கு ஆட்சி செய்தாரோ அன்றையிலிருந்து நீங்க இன்றைய வரைக்கும் பார்த்தீங்களா, தமிழகத்தினுடைய உரிமைகள் எந்த ஆட்சியிலே எப்போது விட்டுக் கொடுப்பது பார்த்தீங்கன்னா ஒன்னு கருணாநிதி ஆட்சி. முதல்ல நம்முடைய தமிழகத்துடைய கச்சத்தீவை, தமிழ்நாட்டின் ஒரு பகுதியை இலங்கைக்கு தாரை வார்த்த போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கருணாநிதி கண்டனம் பண்ணாரா? கண்டனம் தெரிவித்தாரா? இன்னைக்கு கருணாநிதியுடைய பேர உதயநிதி எப்படி சொல்கிறாரோ, ஸ்டாலின் எப்படி கண்டிக்கலையோ அதே போன்றுதான் அன்றைக்கு கச்சத்தீவை விட்டு கொடுத்த போது தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிறதற்கும் அன்றைக்கு கருணாநிதிக்கு தைரியம் இல்லை. அதேதான் இன்றைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் செய்திருக்கிறார்கள்.